வணக்கம் நண்பர்களே, நான் கன்னிக்கோவில் ராஜா. நம்ம நூலேணி நூலகத்தில் இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகம் மாதவம் செய்த வேண்டுமம்மா குறுநாவல். இந்த நூலை எழுதியவர் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி. இந்த எழுத்தாளரை பற்றி சொல்லணும்னா, இவங்க சென்னையில் வசித்து வராங்க. ஆசிரியர் பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் எழுதிட்டு வராங்க. அண்மையில் தொகுப்பு நூலையும் சேர்ந்திருக்காங்க. இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு கனவோடு ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணின் கனவு, ஒரு குழந்தையின் கனவு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு பெண்ணின் கனவோடு ஆரம்பிக்குது. அந்த கனவில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மலை உச்சிக்கு போய் ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து அங்கேருந்து ஓடி வழியெல்லாம் முள்ளில் கிழித்து அப்புறம் வெந்நீர் ஓடக்கூடிய கால்வாயில் விழுந்து ஒதுங்கலான்னு நினைக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா காலை கிழிக்கக்கூடிய கண்ணாடி சில்லுகளாக இருக்குது. யாரோ துரத்துறாங்க. வந்துடுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு குரல் கேட்குது. இப்படி ஆரம்பிக்கிற இந்த நாவல் ஒரு பெண்ணை மையப்படுத்தி, அவள் வாழ்வியலை மையப்படுத்திய ஒரு நூலாக தான் இந்த நூல் இருக்குது. இதில் அதிகபட்சமாகவே 4 கதாபாத்திரங்கள் தான். பெண்ணின் கணவர், பெண்ணுடைய கூட படித்த நண்பர், அவங்களுடைய மாமியார். வேறு சில கதாபாத்திரங்கள் இருந்தால் கூட இந்த 4 கதாபாத்திரங்களை மையப்படுத்தி இந்த கதை படிக்க ரொம்ப சுவாரஸ்யமான கதையாக இருக்குது. இந்த நூலை புஸ்தகா பதிப்பகம் பெங்களூர் வெளியிட்டிருக்காங்க. நூலோட விலை 90 ரூபாய். நிச்சயமாக நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மையப்பொருளை எடுத்து இந்த நூலை படிச்சிருக்கிற படைப்பாளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நூலை நீங்களும் வாங்கி படிங்க. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி பரவட்டும்.